வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட லைஃப் ஸ்டைல் மெடிசன் சீரீஸில் நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில், அந்த எபிசோட் பார்க்காதவங்கலாம் போயிட்டு லைஃப் ஸ்டைல் மெடிசன்னா என்ன அப்படின்ற எபிசோடை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசனில் வி ஹாவ் 6 பில்லர்ஸ். ஸோ 6 பில்லர்ஸில் வந்துட்டு ஹோல் ஃபுட், பிளான் பேஸ்ட் டயட் எடுக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, கரெக்டான நேரத்தில் தூங்குறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, பாசிட்டிவ் சோஷியல் கனெக்ஷன்ஸோடு இருக்கிறது அண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் ரிஸ்கி சப்ஸ்டன்ஸ். இந்த 6 விஷயங்களை கடைபிடிக்கிறதன் மூலமாக வந்து நம்மளால் வந்து க்ரானிக் டிசீசஸை ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும், க்ரானிக் டிசீசஸை ரிவர்ஸ் பண்ணவும் முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பில்லரை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட். ஸோ ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட்னா என்ன? இது வீகன் டயட்டா டாக்டர், இது வெஜிடேரியன் டயட்டானா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், தென் யூ வில் கம் டு நோ வாட் இஸ் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட். இது ரொம்ப ஈஸியாக நம்மளோட டயட்டில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மாறுதல் தான். ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி பிளான்ஸை மட்டும் சாப்பிட்றது, அதாவது மோஸ்ட்லி வெஜிடேரியன் வித் மினிமல் யூஸ் ஆஃப் அனிமல் ப்ராடக்ட்ஸ் தான் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட். அண்ட் அந்த பிளான் பேஸ்ட் டயட் சாப்பிடும் பொழுதும் ஹெல்தியான அன்ப்ராசஸ்ட் இல்லைனா மினிமலி ப்ராசஸ் பிளான் பேஸ்ட் டயட் சாப்பிட்றது தான் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோல் ஃபுட், அதாவது மினிமலி ப்ராசஸ் ஃபுட். லைக் இப்போ கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றது, மில்லட் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஹோல் ஃபுட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போல் நிறைய லெக்யூம்ஸ் ஆட் பண்ணிக்கிறது. லெக்யூம்ஸ் அப்படின்றது எல்லா பருப்பு வகைகளும் லெக்யூம்ஸில் சேரும். லைக் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அதே போல் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இல்லைனா நீங்கள் நிறைய கேள்விப்படுறீங்க இல்லையா, பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ், இந்த மாதிரியான பலவிதமான சீட்ஸ் அண்ட் ஆல்சோ நட்ஸ் லைக் ஆல்மண்ட்ஸு, பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பிளான் பேஸ்ட் டயட்னோட வெஜிடேரியனில் எல்லாமே சாப்பிட்லாமான்னா கிடையாது. ஒன்லி வந்து மினிமலி ப்ராசஸ்ட் ஆர் அன்ப்ராசஸ் ஃபுட். ஸோ மினிமலி ப்ராசஸ்ட் ஆர் அன்ப்ராசஸ் ஃபுட்டுன்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேக்கெட்டில் வரக்கூடிய, நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பேக்ட் ப்ராசஸ் ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தே ஆர் ஆல் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட். லைக் வந்து பேக்கெட்டில் வரக்கூடிய சிப்ஸு, பாஸ்தா, நூடுல்ஸ் அண்ட் தென் ஆல் யோர் பேக்கரி ப்ராடக்ட்ஸ். லைக் வந்து நம்ம ஜென்ரலாக வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பன், பிரெட், பேஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராசஸ் ஃபுட் தான். ஸோ தேர் ஆல் அல்ட்ரா ப்ராசஸ்ட். ஸோ மினிமலி ப்ராசஸ்டாக இருந்தால் சாப்பிட்லாம், பட் அல்ட்ரா ப்ராசஸ்டாக இருந்தால் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டேக் இட் இன் த வென் யூ ஆர் ஃபாலோயிங் அ ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட். ஸோ இந்த ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட்டில் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெஜிடேரியனாக மாறணுமா, கம்ப்ளீட்டாக வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா கிடையாது. யூ கேன் மினிமலி ஆட் மீட் ப்ராடக்ட்ஸ், யூ கேன் மினிமலி யூஸ் எக்ஸ் அண்ட் ஆல்சோ யூ கேன் மினிமலி யூஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். பட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. யுவர் மேக்ஸிமம் டயட் அரவுண்ட் 90% ஆஃப் யுவர் டயட் ஷுட் பி ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட். ஸோ இது வந்து எதனால் டாக்டர் இப்படி சாப்பிட சொல்கிறீங்க, இப்படி சாப்பிட்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் நம்ம 3 வேளையுமே என்ன சாப்பிட போகிறோம்னா அதிகமான வெஜிடபிள்ஸ், அதிகமான ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட போகிறோம். ஃப்ரூட்ஸ்னால் இட்ஸ் நாட் ஃப்ரூட் ஜூஸஸ், இட் இஸ் ஒன்லி ஹோல் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ப்ராசஸ் ஃபுட் நம்ம ரொம்ப கம்மி பண்ண போகிறதுனால weight loss is one important benefit that you will get from your whole food plant based diet. அடுத்தது வந்து chronic diseases and cancer, இதெல்லாமே ரொம்பவே வந்துட்டு ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட் எடுக்கும் பொழுது ரொம்பவே குறையுது. ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 76,000 பீப்புளில் பண்ணப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் வந்து தோஸ் ஹூ ஃபாலோ ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட்டில் பிரெஸ்ட் கேன்சரோட ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. அதுபோல் வந்து ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட் எடுக்கும் பொழுது பேங்க்ரியாட்டிக் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், அக்ரெசிவ் டைப் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர், கோலன் கேன்சர், ரெக்டல் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், இது எல்லாத்தோடைய ரிஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது, கண்டறியப்பட்டது. அதுபோல் வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்போ வந்து ஞாபக மறதி பிரச்சனை, அல்சீமஸ் டிசீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 70, 75 நிறைய பேருக்கு வந்து காக்னிட்டிவ் டிக்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கிறதும், நம்மளுடைய ஞாபக சக்தி வந்து குறையிற மாதிரி இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். இது அல்சீமஸ் டிசீஸ்ன்றது ரொம்பவே வந்து ஒரு கொடுமையான ஒரு பிரச்சனைன்னு தான் சொல்லலாம். அவங்களோட கூட இருக்கக்கூடிய அவங்க
குழந்தைகளையோ இல்லை அவங்களோட ஒய்ஃபையோ கூட ஸ்பௌஸையோ கூட மறந்துடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். அண்ட் ரெண்டாவது வந்து ஹைலி ப்ராசஸ் ஃபுட் அதிகமாக எடுக்கிறதும் அதுக்கு ஒரு காரணம். ஸோ ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட் எடுக்கும் பொழுது இந்த காக்னிட்டிவ் டிக்ளைன் குறையுது, அதுபோல் அல்சீமஸ் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் கூறியிருக்கு. அதுபோல் டயபெட்டிஸ், இப்போ டயபெட்டிஸ் வந்து இந்தியா இஸ் ஆல்மோஸ்ட் த டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். டயபெட்டிஸ் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் நம்ம பார்க்குறோம். பட் வென் யூ டேக் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட், டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு, அதுபோல் வந்து ப்ரீ டயபெட்டிஸை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஈவன் ஏர்லியாக கண்டறியப்பட்ட டயபெட்டிஸை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக சாத்தியமாகுது. ஸோ ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட்ன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் எனிதிங் வெஜிடேரியன். ஸோ மினிமலி ப்ராசஸ் ஃபுட் தான் எடுக்கணும், ப்ராசஸ் ஃபுட் எடுக்கக்கூடாது. ஸோ தட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃப்ரூட் ஜூஸஸ். இப்போ நீங்கள் ஃப்ரூட்டை அப்படியே கடிச்சு தான் சாப்பிடணுமே ஒழிய அதில் ஃப்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ எந்த விதமான ஆடட் சுகர்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் ஹோல் கிரெயின்ஸ் லைக் வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்லாம், கீன்வா சாப்பிட்லாம், மில்லட் சாப்பிட்லாம், சிறுதானியங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ எனிதிங் விச் இஸ் நாட் ப்ராசஸ்டு ஆர் மினிமலி ப்ராசஸ்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுபோல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சமையல் பண்ணும்பொழுது ரொம்ப நேரம் வந்துட்டு போட்டு ஆயிலில் போட்டு ரொம்ப வந்து அதை ஃப்ரை பண்ணாமல் அதை வந்து ஒரு பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ஈட் வெஜிடபிள்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஆயிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். அண்ட் ஆலிவ் ஆயில் வந்து ஒன்லி ஃபார் ட்ரெஸ்ஸிங், அதை குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. கோகனட் ஆயில் கேன் பி டேக்கன். அண்ட் அதர் ப்ராசஸ்ட் ஆயில்ஸை வந்து ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது இட் ஷுட் பி வெர்ஜின் கோகனட் ஆயில் அண்ட் இட் ஷுட் பி கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுபோல் ஏற்கனவே வியாதியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். முக்கியமாக கேன்சரை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுபோல் நட்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, சன்ஃப்ளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதிக அளவில் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா பிளான் பேஸ்ட் மில்க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் வந்து ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கலாம், இல்லைனா கேஷ்யூ நட்லேருந்து மில்க் எடுத்துக்கலாம், இல்லை கோகனட் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் விச் இஸ் ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், whole grains which is not refined, so no maida and no other refined flour. அதுக்கப்புறம் nuts and seeds, lot of nuts and seeds எடுக்கிறது, plant based milk எடுக்கிறது, and very limited use of eggs, meat products and poultry. even நீங்கள் வந்து eggs, meat products, dairy products எல்லாம் எடுக்கும்போது கூட it should be வந்து minimally processed. so இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்பொழுது all the chronic diseases as well as வந்துட்டு even cancer கூட வந்து can be prevented and reversed. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த பில்லர் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மெடிசன் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அது வரைக்கும் இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். நன்றி.